ஹலோ பீப்புள். ஆஃப்டர் த சேனல் ரிப்போர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா 2026 எப்படி நம்ம ஒர்க் அண்ட் ஆக்குபேஷனுக்கு தகுந்த மாதிரி லேப்டாப்ஸோ டெஸ்க்டாப்ஸ் வாங்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிற லேப்டாப்போ டெஸ்க்டாப் தான் தேவைப்படும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வாங்குறது, ஒரு சில ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட்ஸை இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம பிசியே வந்துட்டு நம்ம சிஸ்டமே வந்துட்டு டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். பட் டெஸ்க்டாப் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸுக்கு அதுதான் தேவைப்படும். லைக் ஏஎம்எல் டெவலப்மெண்ட்டுக்கு கஸ்டம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டம் சிஸ்டம்ஸ் பண்ணும்போது டெஸ்க்டாப் தான் பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் சில ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் ஒர்க்ஸ் லைக் இன்டர்னல் சர்வர்ஸ் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டெஸ்க்டாப் தான் பெட்டராக இருக்கும். லேப்டாப் யாருக்கு எல்லாம் அப்படின்னம்னா லைக் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ட்ராவலிங் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், மூவிங் ஃபார்வர்ட் லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபர்தர்மோர் லைக் டிசைனிங்கில் இருக்கிறவங்க, கிராஃபிக்ஸ் டிசைனிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற லைக் போஸ்டர் ஆர் அதர்ஸ் கைண்ட் ஆஃப் டிசைனிங் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே லேப்டாப் ஆர் லைக் டேப்லெட் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இப்போது இதில் பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் இது தான் இருக்குது. டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் தான் இருக்குது. அதுலேயே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது போக இன்னும் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஓஎஸ் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுறோம். விண்டோஸுங்கிறது நம்ம எவ்ரிடே யூஸஸ்க்கும் நம்ம அட் த சேம் டைம் உங்களுக்கு விண்டோஸோட வேறு எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏன்னா வேறு எதுவும் தெரியாது, இதுக்கு முன்னாடி எங்கேயும் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க விண்டோஸ் ஓஎஸ்எஸ் போய்க்கலாம். அதுலேயுமே விண்டோஸ் 11 ஓஎஸ்எஸில் விண்டோஸ் 11 ஹோம் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஹோம் வெர்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் லைக் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், இந்த கண்டெய்னர் சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அட் த சேம் டைம் மேக் ஓஎஸ் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அல்ட்ரா கம்ஃபர்டபுள். அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் அதோட கம்ஃபர்டபுளுக்கும் சரி. ஒன்ஸ் ஒரு மேக் சிஸ்டமில் போயிட்டோம்னா லைக் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னோம்னா அதை விட்டு வெளியே வர மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களாருக்குமே மேக் தான் பெஸ்ட். பிகாஸ் அவங்க யூனிவர்சலாக அவங்க டேட்டா எல்லாத்தையுமே ஒரே சிங்கான க்ளவுடில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் த மோஸ்ட் ஃபார்வர்ட் கோயிங் ஃபார்வர்ட் லினக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி லைக் என்ன சொல்கிறது, ஃபுல்லி கஸ்டம் பில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே பார்ட் டு பார்ட் வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணும், எது வேணாம், நான் ஓஎஸ்ஸே அப்டேட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதே டோட்டலாகவே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ் எப்போவுமே வந்து பாப்புலர் வைடர் கம்யூனிட்டி அக்செப்டட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் உபுண்டு அண்ட் தென் ஃபெடோரா, தேர்ட்லி டெபியன். ஸோ டெபியன்லேருந்து தான் இந்த உபுண்டு வந்தது. இருந்ததுனாலுமே உபுண்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது லைக் அது மெமரி வந்து அதிகம் தான். லைக் 6 GB வரைக்குமே வந்து கன்சியூம் பண்ணணும் நீங்கள் அதோட ஃபுல் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னம்னா. பட் அதில் தான் வந்து பேக்கேஜஸ் சப்போர்ட்டும் சரி, அதே மாதிரியே யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸாக இருக்கிறவங்களோட வேர்ட் ப்ராசஸர்ஸ் இது எல்லாமே வந்து அதில் தான் வந்து அதிக சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்க்ளூடிங் கேம்ஸ் கொண்டு கஸ்டம் பில்ட் கேம்ஸ் கொண்டு அதில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பேஸாக மேல் லெவலில் பார்க்கும்போதே வந்து ஓஎஸ்ஸாக இல்லைனா டெஸ்க்டாப் லேப்டாப்பாக பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்காக இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹோம் யூஸ்க்கு இல்லைனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக டீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லைக் ஸ்கூலில் இருக்கிற லேப்ஸு இல்லைனா காலேஜில் இருக்கிற லேப்ஸு, அட் த சேம் டைம் டீச்சர்ஸ் அவங்க ஹோம் யூஸ்க்கோ எதுக்காகதோ யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த செட் ஆஃப் கிரேடில் இருக்கிற இந்த டயரில் இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா நான் வந்து தேடி எனக்கோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ சஜஸ்ட் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணி ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், அட் த சேம் டைம் அவங்ககிட்ட நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி எடுத்து பண்ணது தான் இதெல்லாமே. ஸோ அது ஒன்றா இப்போ பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் லெனோவோ ஐடியாபேட் பார்த்துட்டோம்னா இது வந்து பட்ஜெட் லேப்டாப்ஸ்குள்ளே கொஞ்சம் ஒரு ஹையர் கிரேட். லைக் உங்களுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்னால் வந்து எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் பட்ஜெட்டை விட்டு வெளியே போனாலுமே வந்துட்டு எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மஸ்ட் அப்படின்னம்னா லெனோவோ சீரிஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. லெனோவோ ஐடியாபேட் ஆர் லெனோவோ திங்க் புக் வெர்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அது ஒன்று. ஸோ இதுக்கும் கீழேயும் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்துட்டோம் அப்படின்னா 60,000லேருந்து வருது இந்த ப்ரைஸஸ். ஸோ இதுக்கும் கீழே லைக் 40,000 35,000 அது எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் எல்லாமே என்னென்ன இருக்கும்னா லைக் 8 GB இருக்கும், 8 GB அன்எக்ஸ்டெண்டபுளாக இருக்கும்,
அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் நான் இப்போ சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கும் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குமே வந்துட்டு எந்த லெவல்லையுமே ஒரு இடையூறே இல்லாத மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டர் எனக்கு கேட்டோம்னா. ஸோ அது ஒன்று. இப்போ இதுலேயே வந்து அடுத்து பெஸ்ட்டு இதுலேயுமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு வேல்யூ பிக்காக இருக்கிறது, இன்னுமே கொஞ்சம் ஹையராக இருக்குது நம்ம அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஆசஸ் விவோ புக். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அல்ட்ரா தின்னெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் இருக்கும். ப்ளஸ் அது கூட வந்து இதில் வந்து என்னென்னா நம்ம லைக் ஆஃபீஸும் இன்டகிரேட்டட் ஆஃபீஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருப்போம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த லேப்டாப்புக்கு வந்து இந்த ப்ரைஸிங்கில் தான் இருக்குது ஆசஸ் விவோ புக் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்பிள் மேக்புக்கு நான் சொன்ன மாதிரியே தான். நீங்கள் ஒன்ஸ் இதில் வந்துட்டீங்க அப்படின்னம்னா லைக் இதுக்கு அவுட் சைட் ஆஃப் எந்த பிராண்டுமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளஸ் இதில் இன்க்ளூடிங் இப்போ லேட்டஸ்ட் M4 சிப்ஸும் இன்க்ளூடாகி வந்திருக்கு. இதில் என்னென்னா நீங்கள் கஸ்டம் வெர்ஷன் ஆஃப் கஸ்டம் LLMs ரன் பண்ணணும், லோக்கல்லே LLM ரன் பண்ணி நீங்கள் உங்கள் லோக்கல் யூசேஜுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு எஸ்ஏஸோ ஒரு சம்திங் பர்சனல் யூஸ்க்கு LLMs க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் மேக்புக் பெட்டர். அதோட M சீரிஸ் சிப்ஸ் வந்து மோஸ்ட் சஜஸ்டட். பிகாஸ் இப்போ அவங்களே வந்து அதை தான் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நானும் இதை தான் ப்ரிஃபர் பண்ணேன். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரீமியம் யூசேஜும் ப்ரீமியம் சப்போர்ட்டிவும் கஸ்டமர் சப்போர்ட்டும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்புக் போகிறது பெட்டர். அடுத்தது மேக் மினி. ஸோ இது வந்து அதுதான் ஒரு மினி பிரெயின் ஆஃப் LLM. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களே கொடுத்துறாங்க. இது இப்போது நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளாடில் வந்துட்டு கிளாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று பீகோக்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஃபேமஸ் ஆச்சு, ஒரு மினி ரன்னிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அதெல்லாமே இதில் தான் ரன் பண்ணி இப்போ நிறையா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக் விட்டு எண்ட் டு எண்ட் வந்து நீங்கள் ஏல ஃபுல்லாக இறங்கணும், நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னம்னா இதுலேயே எல்லாமே சாண்ட் பாக்ஸ் செட்டப் கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். மேக் புக் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, மேக் பற்றி தெரிஞ்சவங்க, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஆஃபீஸ் சிஸ்டம், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்க லைக் HR பீப்புள் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள், ஒரு எலைட் லுக் இருக்கிற மாதிரி. அவங்க டெஸ்க் லுக்குக்கும் சரி, அட் த சேம் டைம் அவங்க இருக்கிற ப்ரொஃபஷனுக்கும் அவங்க யூஸ் பண்ணுற டெய்லி டே டு டே சாஃப்ட்வேர்ஸ்க்குமே இந்த இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இன்பில்ட்டாக வந்து MS சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் கேள்விப்படாதது வந்து என்ன அப்படின்னம்னா இந்த லெனோவோ திங்க் சென்டர் தான். இது வந்து என்னென்னா ஒரு ஸ்மாலஸ்ட்டு, இது வந்து ஒரு தின் கிளைண்ட்டு தான். இதோட சைஸே பார்த்தீங்கன்னா பென்சில் சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு லீனியேட்டு தான் இருக்கும். அதோட பிரெத்து வந்து சொல்கிறேன். ஸோ பிரெத்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சைஸ் வந்து அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து டெஸ்க்டாப் செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் ரெண்டுமே இதுவுமே வந்து போர்ட்டபிள் பீசஸ்க்கு வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கும் வந்து இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருக்குது. 60 to 1 lakh தான் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ப்ராசஸர் லெவலாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ரேம் மெமரி இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆக ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அடுத்தது அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு லைக் அவங்க என்ன தான் வந்து நம்ம வந்து நினச்சிக்கணும் லைக் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸஸ் ஸ்டில் வந்து சாஃப்ட்வேர் டிபெண்ட் தான் அப்படின்னு. பட் இல்லை, அதுக்கு ஹார்ட்வேருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிபெண்டன்சி இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டேலி சாஃப்ட்வேர்லாம் ரன் பண்ணிங்க, டேலி சர்வரில் வந்து இப்போது எல்லாமே அவங்க API லெவல் ஆக்சஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா டேலிஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது டேலி கேட்வே சர்வர் இருக்கும், அதில் லைசன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேலி கேட்வே சர்வர் கூடவே டேலி API ஆக்சஸ் இருக்கும். அப்போது நீ உங்கள் சிஸ்டமே வந்துட்டு ஒரு மினி சர்வர் மாதிரி வந்து ரன் ஆகணும். இப்போது மார்னிங் வந்துட்டு அக்கௌண்டன்ட் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அவங்க இதெல்லாமே அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறாங்க, இல்லைனா ரன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்னல் டீம் கஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இன்சைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டெவலப் பண்ணணும். அப்படிங்கும்போது உங்கள் அக்கௌண்டன்ட் வந்து இந்த செட் ஆஃப் இது வச்சுருக்கிறது பெட்டர். ஸோ செக்யூர்ட் அண்ட் சேஃபாகவும் இருக்கும். ஸோ இதில் இந்த HP15 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷட்டர் சேஃப்டி கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரைவசி ஃபியூச்சர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க HP15. அது போக டெல் ஓஸ்ட்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், MS ஆஃபீஸ் வந்து இன்க்ளூடடாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் சஜஸ்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், கஸ்டமாக போகணும் அப்படின்னா கஸ்டமைஸ்டு டெஸ்க்டாப் பிசிஸாக பண்ணணும். இப்போது அதாவது ஆஃபீஸ் யூஸுக்குமே வந்து டெஸ்க்டாப் பிசி நீங்கள் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மெமரிக்கு வந்து சாம்சங் ஸ்டோரேஜஸ் போகிறது பெட்டர்.
பிகாஸ் அதில் இருக்கிற லேட்டஸ்ட்டு எஸ்எஸ்டிஸ் படி அதுதான் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து இப்போது ஃப்ரான்டியரில் இருக்குது. நீங்கள் வேறு எந்த சப்போர்ட்டிவ் ப்ராசஸர் வாங்கினாலும் சரி, இல்லை ரேம் வாங்கினாலுமே சரி, ஸ்டோரேஜுக்கு எப்போவுமே சாம்சங் தான் பெட்டர். அதனால தான் இந்த சாம்சங் பிளாக் 990 EVO எஸ்எஸ்டி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து 1 TB எஸ்எஸ்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இன்டர்னல் சர்வராகவே வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ என்னென்னா, இப்போது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு அவங்க பஞ்சிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ், இன்டர்னல் டூல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் ஒரு 100 to 200 பீப்புளெலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்டர்னல் சர்வர்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. லோக்கல் பிசிஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த செட் ஆஃப் மெமரி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அதுதான். இப்போது இதில் பிசி பில்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னம்னா, இதுலேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு Ryzen 5ல் Ryzen 5 இல்லைனா அதுக்கு அபோவ் இருக்கிற ப்ராசஸர்ஸ் தான் இதுலேயும் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சஜஸ்ட் பண்ண எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று AMD Ryzen இல்லைனா இன்டெல்லில் தான் இருக்கும். அதுவும் 5 இல்லைனா 7 வெர்ஷன் லிஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏன் அப்படி போகிறோம்னா, லைக் அதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ், மல்டிபிள் விண்டோஸ், மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே எல்லாமே அதில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுக்குமே இந்த ப்ராசஸர் அண்ட் டேம் செட்டப் தான் வந்து சஜஸ்டபிள். ஸோ அது ஏதாவது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புள் நீங்கள் மோஸ்ட்லி போர்ட்டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HP பெவிலியன் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெளியே அவுட்டோரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த திங்க் சென்டர் நம்ம முன்னாடியே பார்த்து இந்த திங்க் சென்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கல் யூசேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபேவரட் செக்ஷன். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா HP பிராண்டு. ஸோ இது போக அதர் பிராண்ட்ஸுமே இருக்குது. டெல்லில் இருக்குது, லெனோவோவில் இருக்குது. ஸோ லெனோவோவில் நான் சொன்ன மாதிரி திங்க் பேடுமே யூஸ் பண்ணலாம். அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால இங்கே நான் போடல. ஸோ லெனோவோ திங்க் பேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெல் சீரிஸ் S சீரிஸில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா HP 15S சீரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 15Sல வந்து இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஓல்டு தான். இது வந்து 8 GB ரேமு, பட் எக்ஸ்டெண்டபிள் தான். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ரேம் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. ஸோ இட் கம்ஸ் வித் இன்டர்னல் 16 GB. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு லைக் ஐ கெஸ் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றி போட்டேன். ஸோ Ryzen 5 32 GB ரேம் அண்டு 1 TB இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லைனா பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து இந்த செட் ஆஃப் பிசிஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்டபுளாக இருக்கும். சார்ஜுமே வந்து 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து சஸ்டைனபிளாக டியூரபுளாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்குறது வந்து நீங்கள் இன்டெல் போயிட்டிங்கன்னா இதை விட ஒரு 3,000 to 4,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டெல் ப்ராசஸருக்கு. ரைசன்னா வந்து அதே பட்ஜெட்குள்ளே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அது கூட நீங்கள் வேறு என்னென்ன வாங்குவீங்க, லைக் மவுஸு இல்லைனா அப்புறம் வேறு ஏதாவது பேக்லிட் இருக்கிற ஃபியூச்சர் மாதிரி வாங்குவீங்க. லைக் கீபோர்டில் லைட்ஸ் இதே மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதனால தான் ரைசன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் அடுத்தது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு மேக்புக் 13 inch. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். M4 Pro சிப்ஸ் வந்து இருக்குது. M4 Pro சிப்பில் வந்துட்டு 32 GB கைண்ட் ஆஃப் ரேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னோம்னா மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக மாற்றி தான் போட்டிருக்கேன். இமேஜ் மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இமேஜ் அண்ட் கண்டென்ட் மாறி இருக்குது. ஸோ 250 வந்துட்டு வருது இந்த மேக்புக் ப்ரோ. ஆனால் இதே வந்து HP வந்துட்டு 54K தான். ஸோ அது ஒன்று மாற்றிருக்கேன். மேக்புக் ப்ரோவில் வந்துட்டு என்னென்னா இதுவும் அதே மாதிரியே தான். நீங்கள் லைக் லாங்கர் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன இதில் அதாவது டிகிரேட் ஆகிடுச்சுனாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆப்பிள் சிஸ்டம்ஸ் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அது போகவே வந்துட்டு டியூரபுளாகவும் இருக்கும். ஸோ தட் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அன்சேவ்டு கோடாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே சரி, உங்கள் ஸ்லீப் அண்ட் ஹைபர்னேஷன் பீரியட் முடிஞ்சு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ அடிஷ்னலி ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்டேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னம்னா இதில் வந்து நான் கஸ்டமைஸாக இருக்கிறது வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் 16 GB போடுறது பெட்டர்.
ஏன்னா வந்து நீங்கள் டெஸ்க்டாப் தான் வாங்குறீங்க அப்படிங்கும்போது லேப்டாப்பில் இருக்கிற காஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் 16 GB ரேமை வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 512 GB SSD இருக்கிற மாதிரியே போதுமானது. அது போக வந்து நீங்கள் ஜிபியூ வேணும்னா கஸ்டம் ஜிபியூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு அது தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஏஐக்கு மூவ் ஆகணும், ஏஐ டெவலப்மெண்ட்ஸ்க்கு கற்றுக்கணும் அப்படிங்கும்போது அதில் லோ அண்ட் ஜிபியூஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த எல்லாமே வந்து அடுத்த செட் ஆஃப் வீடியோ சீரிஸில் பார்ப்போம். ஸோ அண்ட் அது போக வந்து மானிட்டர் வந்துட்டு நம்ம 14, 15 இன்ச்சஸ் சீரிஸ், 16 இன்ச்சஸ் சீரிஸ்லேயுமே வந்து இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் வந்து கஸ்டம் பில்டுக்கு வந்து 70Kக்குள்ளேயே வந்து முடிச்சிடலாம். அதுக்கு மேலே போகிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன். அடுத்தது கிராஃபிக் டிசைன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ். ஸோ இதுவுமே நான் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் பிக் பண்ணி சூஸ் பண்ணது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெனோவோ யோகா. ஸோ இது வந்து எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிசைனர்ஸ்க்கு இது ரொம்ப கொஞ்சம் பிடிச்சமான பிராண்டு தான். ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இப்போ இது தான் திரும்பவும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கூடவே என்ன வருது அப்படின்னா லெனோவோ யோகா பிசிக்கு வந்துட்டு அடோப் சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. ஸோ இது டிசைனர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி பில்ட் பண்ணுது இந்த லெனோவோ யோகா அப்படிங்கிறது. அடுத்தது இந்த எக்ஸ்பி பென் ஆர்டிஸ்ட். இது வந்து நான் ரேண்டமாக சூஸ் பண்ண ஒரு இது தான். நான் டேப்லெட்டாக வந்து சூஸ் பண்ணோம்னா ஸோ தட் டிசைனர்ஸ்க்கு வந்து அவங்க பென் அண்ட் டிஸ்பிளேல வந்து ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணேன். ஸோ இதில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லி லேமினேட்டட் ஸ்க்ரீன், 16 inch டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து இதை மானிட்டராகவும் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் படுக்க வச்சு நீங்கள் வரைய கூட செய்யலாம். ஸோ இது ஒன்று. ப்ளூடூத் எக்ஸ்பிரஸ், ப்ளூடூத் அண்ட் கீமோ ரிமோட் சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஓஎஸ்மே பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேக், விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 2 அட்டாச்சபிளாக வருது. ஒரு ப்ளூடூத் ரிமோட் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பென் ஒன்று, டிஜிட்டல் பென் வந்து ஒன்று தர்றாங்க. அடுத்தது ஆப்பிள் 2024 iMac. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் போகிறோம். ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னா ஒரு 2.5Kக்குள்ளே 2.5Lக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல் இன் ஒன் மேக் சிஸ்டமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் M series சிப்பு தான். 64 GB யூனிஃபைட் மெமரி. ஸோ விச் மீன்ஸ் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் SSD லைக் உங்கள் இன்டர்னல் மெயின் மெமரியை கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 TB இதோட வந்துடும். ஸோ இதோட செட்டப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா 2.5L வந்து வந்துடும் இப்போ கரண்ட் ரேஞ்சுக்கு. அடுத்தது AML செட்டப். ஸோ AML செட்டப் வந்து நான் கண்டிப்பாக வந்து லேப்டாப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் மட்டும் இல்லை, யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது நீங்கள் வாங்கி அதில் எக்ஸ்டர்னல் GPU இன்செர்ட் பண்ணி அது வந்து எதுக்குன்னா GPUஸ் வச்சு நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகும். நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு ஷோவுக்கு இல்லைனா லைக் ஒரு மினிமல் லெவல் வீடியோ எடிட்டிங் இல்லைனா ஒரு கேமிங் பர்பஸ்க்கு ஒரு ஹாபி கேமர்ஸுமே ப்ரொஃபஷனல் கேமர்ஸ் வந்து டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாபி கேமர்ஸாக இருக்கீங்க இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் பட்ஜெட்குள்ளேயே இருந்தாலுமே வந்து நீங்கள் இது சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் இருக்கிற GPU பில்ட் லேப்டாப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் AML டெவலப்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த 2 செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மேக்புக் வந்து கம்பல்சரி சஜஸ்டட். இதை விட்டு நீங்கள் வெளியே போகவே வேணாம் AML இதுக்கு. ஏன்னா இதில் வந்து ஃபுல் இன்டகிரேட்டட் சப்போர்ட் வந்துடும். நீங்கள் லினக்ஸ் வேணும்னா லினக்ஸில் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி இதில் அவங்க லேட்டஸ்ட்டாகவே இப்போ விட்டுருக்காங்க. ஸோ லினக்ஸ் கண்டெய்னருக்குள்ளேயே போய் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு பேஷ் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்தது இதில் மேக் சிஸ்டம்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடல் பில்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே விண்டோஸ் கம்ஃபர்டபுளாக வேணும், GGF ஃபார்மேட், ஏன்னா அதர் செட் ஆஃப் மாடல் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு மேக்புக் ப்ரோ வெர்ஷன் வந்து மேக்புக் ப்ரோ லேப்டாப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று. இது வந்து ஃபுல்லி இவங்க பிராண்ட் பண்ணுறதே வந்து இவங்க இப்படி தான் பிராண்ட் பண்ணுறாங்க. லைக் சப்போர்ட்டட் ஃபார் AI அசிஸ்டன்ஸ் அப்படின்னு. லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஜென். ஸோ இது வந்து கஸ்டம் PC பில்டு தான். இது நாங்கள் லைக் நான் ஓல்டு ஆஃபீஸில் இருக்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்த்தபோது ஒரு சில செட் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து நான் தேடி பார்த்தேன். அதில் எனக்கு இது வந்து ஓகே ஒர்க்கபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா HDD வந்து ஹார்ட் ட்ரைவ் போக ஒரு SSD சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 4 TB HDD ப்ளஸ் 1 TB NVMe ப்ளஸ் அது போக 128 GB DDR5 ரேமே வந்துட்டு 128 GBக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து VRAM என்னென்னு தெரில, இது பார்க்கணும். அடுத்தது GPU சப்போர்ட் இருக்குது. GDDR7 RTX 5060 16 GB கோர் i9 ப்ராசஸர் 14 தான் இருக்குது. 14th gen கேமிங் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா லைக் இவங்க அதிகமாக வந்துட்டு ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு தான் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா GPU இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம்.
ஸோ அந்த ஒன்று தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த பீஸும் நல்ல ரேட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நம்ம மேஜராக தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் சில கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குது. லைக் நீங்கள் 3D அனிமேஷன் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வீடியோ எடிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கேமர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் நம்மளால் என்னென்ன சிஸ்டம்ஸ் கவர் பண்ண முடியுதுன்னு. இப்போது ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்துட்டோம், பிராண்ட் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம பர்சனல் ஹோம் யூஸ் அண்ட் ஆல்சோ லைட் வெயிட் டெவலப்மெண்ட் யூசேஜஸ்க்கு வந்து ஒன்று லெனோவோ இல்லைனா ஹெச்பி நான் பர்சனலாக யூஸ் பண்ணனால சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா லெனோவோ திங்க்பேட் வெர்ஷனில் வந்துட்டு திங்க் புக் அதில் வந்து நீங்கள் போய்க்கலாம். அடுத்தது இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் அண்ட் எலைட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் மேக்புக், அதுவும் இது வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் ரிவ்யூஸ் வந்து நல்லாயிருக்கு டிசைனர்ஸ்க்கு, எக்ஸ்பி பென் ஆர்டிஸ்ட். ஸோ இது போக ஆப்பிள் மேக்புக் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஏஎம்எல் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆக்சுவல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா எலைட் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்காக இருக்கட்டும். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்சங்கை விட்டு வெளியே வரவே வேணாம். ஸோ சாம்சங்கோட ஸ்டோரேஜ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது டிஸ்பிளே போனாலும் ஏதோ என்னவோ, ஆனால் வந்துட்டு அதோட ஸ்டோரேஜுக்கு வந்து அதோட டியூரபிலிட்டி வந்து மற்ற ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்ம போட்டி போடவே முடியாது. ஸோ இது போக இப்போ என்னென்ன பிராண்ட் மாதிரியான அப்ரோச் பண்ணணும், என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பிசி வாங்கும்போது இதெல்லாம் வந்து இருக்கா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று என்னென்னா 8GB மட்டுமே இருக்கிற எக்ஸ்டெண்டபிள் ஆப்ஷன் இல்லாத பிசிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கவே வேணாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து 8GB ரேம் இப்போ Windows 11 வந்து சொல்லிட்டாங்க, அவங்க வந்து 8GB வந்து போதுமானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து தேவைப்பட்டால் 8GB ஃபுல்லாக கூட எடுத்துக்கும் Windows 11. பட் இப்போ என் பிசியில் Windows 11 தான் இருக்குது, இருந்தாலுமே அது 8GB தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் பெட்டர் வந்து நீங்கள் 8GB ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஒரு எக்ஸ்ட்ரா ரேம் போடக்கூடியதோ, இல்லைனா ஒரு 16GB ரேமாக இருக்கிற ஒரு லேப்டாப்போ வாங்குறதே பெட்டர். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 50, 55 60 அந்த ரேஞ்சுக்கு உண்டான லேப்டாப்ஸ் தான் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் தான் கரெக்டான வாரண்ட்டி, கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, இல்லைனா 3D ரெண்டரர்ஸாக இருக்கீங்க, இல்லைனா வீடியோ எடிட்டர்ஸாக இருக்கீங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹெவி யூசேஜ் ரெண்டரிங் இல்லைனா டிஸ்பிளே பர்பஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தின் யூசேஜ் இருக்கிற லேப்டாப்ஸோ இல்லைனா எதுவுமே வந்து நீங்கள் போக வேணாம். அடுத்தது கேமிங் டிஸ்பிளேஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு ஹை ஹர்ட்ஸ் வந்து இருக்கணும்னு முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன தான் நீங்கள் டிஸ்பிளே இல்லை அப்படின்னாலுமே உங்கள் சிஸ்டமில் லேக் ஆச்சு அப்படின்னம்னா நீங்கள் டிஸ்பிளே ஹை எண்டாக வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேமிங் பர்பஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சில லைக் CPU அண்ட் ஆர்கிடெக்சர் தனியாகவும் டிஸ்பிளே தனியாகவும் வாங்குறது பெட்டர். கஸ்டம் பில்டு தான் பெட்டர். அப்புறம் அது ஒன்று முக்கியமாக டெஸ்க்டாப் வாங்கும்போது நம்ம இது ஒன்று யோசிக்க மறந்துடுறோம். அதோட பவர் சப்ளை வந்து இருக்கா, நம்ம சிஸ்டம் நம்ம வீட்டில் வர்ற எந்த சாக்கெட்டில் வந்து போட்டோம் அப்படின்னம்னா அந்த நம்ம பவர் சாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான சப்ளை வந்து இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுதா, லைக் எவ்வளோ ஆம்ப்ஸ் எவ்வளோ வோல்ட்டுன்னு அது எல்லாமே நம்ம கஸ்டம் பில்ட் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க. இல்லைனா அந்த கேபிள்லேயே வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ப்ராப்பரான கூலண்ட் சிஸ்டம்ஸ் அது எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அது ஒன்று. அடுத்தது ஆர்கிடெக்சர், இதுவும் முக்கியமான ஒன்று. நம்ம CPU சூஸ் பண்ணும்போது என்ன கைண்ட் ஆஃப் CPU வந்து சூஸ் பண்ணுறோம். AMD இருக்குது, அதே மாதிரி ரிஸ்க் ஆர்கிடெக்சர் இருக்குது, ARM ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது M4 இதெல்லாமே வந்து ARMஸில் வரும்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். மேக்கோஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி AMDயா இன்டெலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ AMD அப்படின்னம்னா AMDயில் AMD வந்து எப்போவுமே AMD ரைசன் வந்துட்டு இன்டெல் விட எப்போவுமே ஒரு 3 to 5K வந்து லோ எண்டில் தான் இருக்கும். பட் குறைஞ்சபட்சம் அதே பர்ஃபார்மன்ஸில் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவும் போக நீங்கள் வேறு என்ன நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னோம்னா, நம்ம எந்த ஒரு பிசியும் வாங்கணும் அப்படின்னாலுமே உங்கள் ஜாபுக்கு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எந்த லெவல் ரேம், அதோட ஹார்ட்வேர் ஸ்பெக் வந்து என்ன, ப்ளஸ் அது கூட இன்னும் சிலதெல்லாம் இருக்கும். இன்னும் சில லேப்டாப்பில் வந்து வைஃபை டாங்கிள் வந்து தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கூட இருக்கும் கொலீக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ வைஃபை டாங்கிள் சப்போர்ட் எல்லாமே உள்ளே இன்டர்னலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது ஒன்று. ப்ளஸ் GPU வைஸ் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி போகணும். கொஞ்சம் ஹை எண்டாக வந்து ஹெவி லோட் போட்டு ஒர்க் பண்ணணும். வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது இருக்கும், கேமிங்காக இருக்கட்டும், எதுன்னு எல்லாமே பிசி வேணால் டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் வந்து போடுறது வந்து பெட்டர். ஸோ தட்ஸ் இட் பீப்புள். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக.
ஸோ வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது செட் ஆஃப் ஜாப் அண்ட் ஆக்குபேஷன்ஸ்க்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதெல்லாமே வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பிராண்டை வந்து உங்கள் பிராண்டையோ இல்லைன்னா உங்கள் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேப்டாப்பையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நிறையா சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா ஐடியாஸ் வேணுனாலும் கேளுங்க, கீழே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுவும் போக மறக்காமல் ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க, யூடியூப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா செட் ஆஃப் வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் இருக்கும். அட் த சேம் டைம் மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டெக் வீடியோஸும் இருக்கும். ஸோ என்கேஜிங் கண்டென்ட்ஸாக தான் இருக்கும், யூனிக்காக இருக்கும். லெட்ஸ் மீட் டுகெதர். பை.